வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாங்க பேச போற விஷயம் என்னன்னா, ஒரு சாதாரண கிரிக்கெட் மேட்சை பத்தி இல்ல, ஒரு வரலாற்றை பற்றி தான். அதாவது 2026 பிப்ரவரி 15ஆம் தேதி கொழும்பு நகரத்தின் ஆர் பிரேமதாச மைதானத்துல நடந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ஞாபகம் இருக்கா? அது வெறும் விளையாட்டு மட்டும் இல்ல, அது ஒரு மகா சங்கமம். ஆனா அந்த யுத்தத்துல கடைசியா ஜெயிச்சது எங்கட இலங்கை தான். எப்படின்னு கேக்குறீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது விஷயம் என்னண்டா, அன்றைக்கு மைதானமே ஆயிரக்கணக்கான ரசிகர்களோடு அதிரடியா இருந்துச்சு. 35,000 பேர் மைதானத்துக்குள்ள இருந்தாங்கன்னா, வெளியில லட்சக்கணக்கான ரசிகர்கள். அதுல ஆச்சரியமான விஷயம் என்னண்டா, இந்தியாவில இருந்து மட்டும் சுமார் 15,000 தொடக்கம் 20,000 ரசிகர்கள் ஸ்பெஷலா பிளைட் ஏறி கொழும்புக்கு வந்திருக்காங்க. ஏர்போர்ட்ல இருந்து ஹோட்டல்ஸ் வரைக்கும் எங்க பார்த்தாலும் இலங்கையில ரசிகர்கள் தான். இதனால எங்கட கொழும்பு சிட்டியே ஒரு திருவிழா கோலத்தோட ஜொலிச்சு இருந்துச்சு. இப்போ இதனால இலங்கைக்கு கிடைச்ச ப்ராஃபிட்டை பத்தி நாங்க பார்க்கலாம். இந்தியா 61 ரன்களால ஜெயிச்சது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அன்றைக்கு உண்மையான நிஜமான வெற்றியாளர் எங்கட ஸ்ரீலங்கா, அதாவது இலங்கை தான். ஏனென்றா இந்த ஒரு மேட்ச் மூலமாக எங்கட டூரிசம் செக்டர்ல ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் கிடைச்சது. ஒரு காலத்துல பொருளாதார நெருக்கடியால கஷ்டப்பட்ட எங்கட நாட்டுக்கு இந்த மேட்ச் ஒரு பெரிய ஆக்சிஜனா இருந்திருக்கு. ஹோட்டல்ஸ் எல்லாம் ஃபுல் புக் ஆகி ரூம் ரேட்ஸ் எல்லாம் ஏறிடுச்சு. இதனால அந்நிய செலாவணி, அதாவது ஃபாரின் கரன்சி எங்கிற நாட்டுக்குள்ள தாராளமா புழக்கத்துக்கு உண்டாகுச்சு. சின்ன பெட்டி கடைக்காரர்ல இருந்து ஆட்டோ டிரைவர்ஸ், ரெஸ்டாரண்ட் உரிமையாளர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் கை நிறைய வருமானம் கிடைச்ச ஒரு பொற்காலம் தான் அந்த நாள். ஏன் இந்த மேட்ச் இலங்கையில நடத்தப்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்தியா பாகிஸ்தான் இடையில இருக்கிற அரசியல் சிக்கல்களால ஒரு நியூட்ரலான அதே நேரம் பாதுகாப்பான இடம் தேவைப்பட்டுச்சு. சோ ஐசிசி எங்களை நம்பி இந்த மேட்சை கொடுத்ததுக்கு முக்கிய காரணம், நாங்க ஒரு கிரிக்கெட் லவ்விங் நேஷன். இந்த ஒரு மேட்ச் மூலமாக இலங்கை பாதுகாப்பான நாடு, இங்க எந்த பெரிய ஈவெண்ட்டையும் நடத்தலாம் அப்படின்ற மெசேஜ் உலகம் முழுக்க போயிருக்கு. சோ பில்லியன் கணக்கான மக்கள் டிவியில பார்த்ததால ஸ்ரீலங்காவோட பிராண்ட் வேல்யூ உலக அளவுல எகிரிடுச்சு. செலிபிரிட்டிஸ் லிஸ்ட பார்த்தீங்கன்னா சும்மா கண்ணை கட்டிடுச்சு. பாலிவுட் ஜோடி ரன்வீர் சிங், தீபிகா படுகோன்ல இருந்து எங்கட லெஜண்ட்ஸ் சனத் ஜெயசூரிய, சங்கக்கார வரைக்கும் எல்லாரும் விஐபி பாக்ஸ்ல இருந்தாங்க. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, எங்கட நாட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கு கூட அன்றைக்கு மைதானத்துல இருந்து மேட்சை பார்த்தார். அவர் வந்தது ஒரு பக்கம் கெத்தா இருந்தாலும் இலங்கையோட பாதுகாப்பையும் விருந்தோம்பலையும் அவர் முன்னாடி நின்று உலகத்துக்கு காட்டினது ஒரு பெரிய விஷயம். இவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தும் எங்கட போலீஸும் செக்யூரிட்டிஸும் ரொம்ப நீட்டா ஹேண்டில் பண்ணாங்க. ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட இல்லாம மேட்ச் முடிஞ்சது எங்கட நாட்டுக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிரெடிட்னு சொல்லலாம். இதுல ஒரு அதிசயம் என்னன்னா, மழை வரும்னு எல்லாரும் பயந்து போயிருந்தாங்க. ஆனா கொழும்பு வானிலை அன்றைக்கு எங்கட மானத்தை காப்பாத்திருச்சு. நிச்சயமாக இதுல சில மைனஸ் விஷயங்களும் இருந்துச்சு. ஹோட்டல்ஸ் விலைகள் திடீர்னு ஏறினதால எங்கட உள்ளூர் மக்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா போயிடுச்சு. டிக்கெட்ஸ் கிடைக்காம நிறைய பேர் ஏமாந்து போயிட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த டிராபிக் ஜாம். ஆனா ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இலங்கையோட வளர்ச்சிக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு நான் சொல்லுவேன். இஷான் கிஷன் 77 ரன்கள் அடிச்சு இந்தியாவை ஜெயிக்க வச்சது எப்படி ஒரு ஹைலைட்டோ, அதே மாதிரி இந்த மேட்ச் மூலமா இலங்கை பொருளாதாரம் ஒரு கம்பேக் கொடுத்தது தான் எங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய வெற்றின்னு நான் சொல்லுவேன். கிரிக்கெட் வெறும் விளையாட்டு மட்டும் இல்லைங்க, அது ஒரு நாட்டையே மாற்றி அமைக்கும் அப்படிங்கிறதுக்கு 2026 கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்துல நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் ஐசிசி T20 வேர்ல்டு கப் மேட்ச் ஒரு மிகப்பெரிய உதாரணமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மற்றும் உங்களது நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மேட்ச் இலங்கையில நடந்ததை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அடுத்த சுவாரஸ்யமான விஷயத்தோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.